எனவே இயற்கையை பாதுகாப்பது நம் கடமை மற்றும் பொறுப்பு. இதை உணர்த்துவதற்காக விழிப்புணர்வு நாடகத்தை நம் பள்ளி மாணவர்கள் நடித்து காட்ட உள்ளார்கள். வாருங்கள் காணலாம். பங்கு பெறும் மாணவர்கள் நீதிபதிகளாக வெண்பா மற்றும் சுஹைல். மனிதர்கள் சார்பாக பேச வரும் வகையில் தமிழ்ச்செல்வன். தவாலியாக சர்வேஷ். ஐம்பூதங்கள் நீராக தீபலட்சுமி, நிலமாக தேஜஸ்வினி, வெறுப்பாக ஹரிணி, காற்றாக மோகி, ஆகாயமாக அனிஷா. இன்றைக்கு என்ன வழக்கு? ஐம்பூதங்கள் மாசலோடு பற்றிய வழக்கு வந்திருக்கிறது ஐயா. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற வழக்கு, நல்லா விவாதிக்கலாமே. வணக்கம் ஐயா. மனிதர்கள் நீரின்றி வாழ முடியாது. அத்தகைய நீரை தூய்மையாக கொடுக்காமல் அசுத்தமாக்கி கொடுத்த குற்றத்துக்காக நீரை முதல் குற்றவாளியாக முன்வைக்கின்றேன். நான் நீதிபதி அவர்களே. நீர் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீதிபதி அவர்களே, இதோ குற்றவாளி கொண்டிருக்கும் நீராண்டு. மனிதர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. தாராளமாக கிடைத்து கொண்ட தண்ணீர் தற்போது பாடியில் அடிக்கும் அளவில் வந்துவிட்டது. காரணம், அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான நீர் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலை வந்தது. மேலும் அசுத்தமான நீரால் பல வகை நோய்களுக்கு மக்கள் ஆராய்கின்றனர். எனவே நீரை அசுத்தமாக்கி தருகின்ற குற்றத்துக்காக தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக மாறியது பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? என்னது நான் அசுத்தமா? மேகங்களில் இருந்து மழை துளியால் இப்பூமிக்கு வரும் வரை தூய்மையாகத்தான் இருந்தேன். பூமிக்கு வந்த பின்னர் பிளாஸ்டிக் குப்பைகள், வேதி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் போன்றவற்றை கொட்டி என்னை அசுத்தமாக்குகிறார்கள் இந்த மனிதர்கள். அச்சம் மேல நீர் பெரிய அலைகளாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி பல ஊர்களை இருக்கிறது. இதை மறைக்கவே மனிதர்களை குறை கூறுகிறது தண்ணீர். மனிதர்களை என்னது நான் குறை கூறுகிறேனா? மனிதர்களை சுத்தமாக்குவதற்காகவே நான் படைக்கப்பட்டேன். நானாகவே அசுத்தமாகவில்லை. உங்களின் பாவங்களை போக்குவதற்கு கூட என்னிடமே வருகிறீர்கள். நீங்கள் கூறினீர்கள் அல்லவா, பாட்டலில் அடித்து விற்கப்படுகிறேன் என்று. அதற்கு நான் காரணம் அல்ல, நீர்நிலைகளை பாதுகாக்காத மனிதர்களே காரணம். என்னை எப்படியெல்லாம் மாசுபடுத்துகிறார்கள் என உங்களுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் குறும்படம் ஒன்று சமீட் செய்கிறேன் ஐயா.
பங்குள்ளது நீர் கூறியதல்லவா? அதுக்கும் பதில்தான் என்ன? நீதிபதி ஐயாவிற்கு வணக்கம். உலகில் உள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் அனைத்தையும் தாங்குவதால் பூமித்தாய் என்று பெயராகும் என்னை அழைப்பர். அது மட்டுமல்ல, வள்ளுவர் தம் குரலில் அகழ்வரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று பொறுமைக்கு என்னை தான் உதாரணம் காட்டியிருப்பார். அப்படிப்பட்ட என்னை குற்றவாளி போல நிற்க வைத்தது பெரும் வேதனைக்குரியதாக உள்ளது. உங்களை தாங்குகிறேன் அல்லவா? எனக்கு தேவைதான். காடுகள் அழிக்கப்படுவதால்தான் நிலமான எனக்கு பிரிமானமின்றி நிலாவிலும் நீரை கழுவி எரிமலை வெடிப்பதால் சுனாமி உருவாகுவது தவிர அதற்கு நான் காரணம் அல்ல. என்னை எப்படியெல்லாம் மாசுபடுத்துகிறார்கள் என உங்களுக்கு எடுத்து காட்டும் வகையில் குறும்படம் ஒன்று சதி செய்கிறேன் ஐயா. பேரழிக்கு வந்து உலகம் பாடவரே இதயம் தொலைந்து போலே மனிதனை இருந்து தொலைந்தும் பறவையாத்து திறந்து பறந்து பறந்து என் காடுகளே வந்து உனதும் பாடுகளே. எரிமலை வெடிப்பிற்கு தொடர்புடைய நெருப்பையும் விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உனக்கு முன்னா கேஸ்ல நிலா உண்மை குற்றம் கூறியதல்லவா? அதில் நீ யார் மேலே குற்றம் கூற போகின்றாய்? என்ன கொடுமைசாலி இது? நீதிபதி ஐயாவிற்கு வணக்கம். பூமிக்கடியில் தீப்பிழம்பாகவோ பூமிக்கு வெளியே சூரியன்
நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணமா? ஆம் வெள்ளார். உயிர் வாழ்வதற்கு முக்கியமான நானே மனிதர்களால் மாசடைந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். பாதிக்கப்பட்ட நானே குற்றவாளியா? ஐயோ, அப்படி என்ன மனிதர்களால் பாதிக்கப்பட்டீர்கள்? இதோ கூறுங்கள். வாகனங்களின் புகை, தொழிற்சாலைகளின் புகை, இவை அனைத்தும் எண்ணெய் கலந்து நச்சுப் புகையாக மாறி உயிரினங்கள் அனைத்தும் இப்புகையால் மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உள்ளாகின்றன. அது மட்டும் அல்லாமல் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலமும் பாதிக்கப்படுகிறது. ஓசோன் படலம் பாதித்தால் எதிர்காலத்தில் மக்கள் சூரியனிடமிருந்து வரும் தீய கதிர்வீச்சுக்கு ஆழ்வர். என்னை எப்படியெல்லாம் மாசுபடுத்துகிறார்கள் என உங்களுக்கு எடுத்து காட்டும் வகையில் குறும்படம் ஒன்று சமையல் செய்கிறேன் ஐயா. Play the video. என்னிடம் உள்ள மாசு அனைத்தும் ஆகாயத்திடம் சேர்ந்து சில சமயங்களில் அமில மழை பொழிகிறது. அமில மழை பொழியும் ஆகாயத்தையும் விசாரிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நான் நினைத்தேன் உங்களுக்குள்ளே முடிஞ்சிருமோ என்று. எனக்கு டைலாக் இல்லை நினைத்தால் என்னையும் இறுதியில் இந்த குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து விட்டீர்களே. வணக்கம் மயிலார். எனக்கு முன்னர் பேசிய நால்வரும் ஒருவர் ஒருவர் குற்றங்கள் சாட்டி கொண்டனர். ஆனால் நாங்கள் அனைவரும் நாங்களாகவே மாசடை. நாங்கள் அனைவரும் மாசடைய காரணம் பெரிய வளர்ச்சியில் அதை உருவாக்கிய மனிதர்கள் தான் காரணம். அத்தியாயம் மலர். இந்த உலகம் நம்மில் உள்ளதை இருப்பதற்கு காரணம் மனிதர்களின் ஆராய்ச்சி வந்தார். அந்த அறிவியல் வளர்ச்சி இந்த இயற்கை வளம் மாசடைய காரணம் என்று சொல்வது முட்டாள்தான். ஐயா, அறிவியல் கலந்ததை முட்டாள்தனம் என்று கூறவில்லை. எங்களை மாசுபடுத்தாத வகையில் வளர்ச்சியை தேடுங்கள் என்றுதான் கூறுகிறோம். நான் எப்படிலாம் மாசுபடுகிறேன் என உங்களுக்கு எடுத்து சொல்ல குறும்படம் ஒன்று சமர்ப்பிக்கிறேன்.
இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது யோசித்து பாரு, அதன் பசுமையெல்லாம் மாற போகுது யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையனா காசுக்கு விக்க பாக்குற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற. ஒத்தையனா காசுக்கு விற்க பாக்குற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற, ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. அட சூரியனின் முக்கிரத்தை உதிக்க செய்யாதே, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாதே.